வணக்கம். கஜா டிவியின் தென் மாவட்ட முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேராட்சி அறிஞர் அண்ணா கல்லூரியில் 11/10/2025 அன்று நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் முகாமை ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார் மற்றும் செயல் அலுவலர் ஆம்ப்ரோஸ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா அவர்கள் பார்வையிட்டு மருத்துவ முகாம் குறித்து கேட்டறிந்தார். முகாமில் கட்டுமானம் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரிய அட்டையை தோவாளை வட்டாட்சியர் கோலப்பன் பயனாளிகளுக்கு வழங்கினார். அங்கன்வாடி பணியாளர்கள் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு, உணவு பாதுகாப்புத்துறை விழிப்புணர்வு, பொது சுகாதாரத்துறையினர் டெங்கு விழிப்புணர்வு, இரத்த பரிசோதனை செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்குதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேராட்சி மன்ற துணைத் தலைவர் சுதா பாலகிருஷ்ணன், சுகாதார அலுவலர் இளங்கோ, வார்டு கவுன்சிலர்கள் ஜோசப் ரத்னராஜ், ஏசுமணி, சுகுணால், மணி, பாலமுருகன், சுடலையாண்டி, இசக்கியம்பாள், மோகன், தேவி, ஜெனட், கண்ணாடி பாலகிருஷ்ணன், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நான் பாலசுந்தரி, என் ஊர் தேரைக்கால்புதூர். இவங்க என் வீட்டுக்கார் விஜயபாபு. இங்கே மக்கள் நல்ல முகாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு நாங்கள் தேரைக்கால்புதூர்லேருந்து ஆரல்வாய்மொழிக்கு வந்தோம். இங்கே வந்த இடத்துல மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணோம். மற்றபடி இங்கே நலத்திட்ட உதவி நலவாரியம் சங்கத்து மூலமாக இன்றைக்கே விண்ணப்பித்து இன்றைக்கே எங்களுக்கு கார்டு தந்துட்டாங்க. தமிழக முதல்வருக்கு நன்றி. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார். ஒவ்வொரு வருஷமும் அலைஞ்சு வாங்குறதுக்கு இது இன்றைக்கே முகாமில் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சார். எல்லா அதிகாரியுமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா அந்த குறைகளை கேட்டறிஞ்சு என்னென்ன வேணும் அப்படிங்கன்னு உடனே செஞ்சு கொடுத்தாங்க. உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.